அடுத்ததாக செந்தில்ராஜா சார் வந்து எங்கள் கல்விக்குழுவின் உறுப்பினராக எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, இவர் மட்டும் நான் இங்கே தான் இருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுப்பேன் என்று அடம் பிடித்து வந்திருக்கிறார். அவரை பேச சொல்லலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு வந்து நான் முக்கியமாக இன்றைக்கி வந்தேன் அப்படின்னா முக்கியமாக சத்யா மேடத்துக்காக தான். எனக்கு நிறைய பேர் தெரியும், நான் இந்த மாதிரி விஷயம்லாம் வர மாட்டேன், எனக்கு அதில் ரொம்ப இது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சத்யா மேடம் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. சரி, அங்கே நான் நெகட்டிவாக ஒரு ஆன்சர் சொல்ல விரும்பவே இல்லை, அதனால் கண்டிப்பாக வரணும்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஃபர்ட்டுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சவுதி அரேபியாவில் மக்கா பக்கத்தில் ஜெத்தாவில் இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே பார்க்குறது ரொம்ப அரிது. நான் ஒரு 12 வருஷமாக இங்கே இருக்கிறேன், இது வரைக்கும் இப்படி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இங்கே ஒரு கட்சி நடந்துகிட்ருக்கு, இங்கே ஒரு அரசியல் மாநாடு கீழே போயிட்டுருக்கு. நம்ம ஒன்று பேசுகிறோம், அவங்க ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. துருவின் பேக் பண்ணி மடுகிற கணிப்பிடுவோம், பேசாமல் இருக்கணும். துருவின், உன் கெட்ட பேர் என்ன? உன் பேர் இல்லை, உன் கெட்ட பேர் என்ன? என்ன வேஷம் போட்டிருக்க நீ? தெரியல. அப்படி ஒரு கேட்டப்பா, தெரியலன்னு ஒரு கேட்டப்பா. சாய் சரவன், நீ என்ன கேட்ட போட்டிருக்க? ராமர், வெரி குட். அம்ப வச்சிரு, கொஞ்சம் பத்திரமா மிஸ் பண்ணிடாத. சத்யா மேடம் எவ்வளோ பிஸிங்கிறது ஜெத்தாவில் இருக்கிற நிறையா பேர் தெரியும். அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் இந்த தமிழ் பயிற்சி மையத்துக்கு ரெகுலராக அவங்க கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஒரு 25 டீச்சர் கோஆர்டினேட் பண்ணி, அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகும் அந்த அது சம்மந்தமான அட்டண்டன்ஸு, அந்த பாட திட்டங்கள் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் இதுலேயும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா அது பெரிய ஒரு ஆர்வம். இந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்களை கடத்தணுங்கிற ஒரு பெரிய ஒரு கடமை உணர்ச்சி. அதுக்கு பெரிய பாராட்டுக்கள். அடுத்து பர்டிகுலராக தங்க சார் சொல்லணும். தங்க சார் இப்படி பேசுவார்னு நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். தனியாக நிறைய மீட் பண்ணுவோம். இன்றைக்கி சூப்பராக பேசினார். தங்க சார் இவ்வளோ பேசுவார் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் கவனித்தேன். ரொம்ப அதுக்கு பெரிய, அந்த வாய்ப்புக்கு பெரிய நன்றி. ஏன்னா எப்போவுமே சத்யா மேடம் பேசுறதுனால தங்க சார் பேச்சு வெளியே தெரிய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி பார்த்தேன், ரொம்ப நன்றி. அது மாதிரி நிறையா லக்ஷ்மிகள் வந்தாங்க. எனக்கு இவ்வளோ லக்ஷ்மிகள் இருக்கிறது இன்றைக்கி தான் தெரியும். இவ்வளோ லக்ஷ்மிகள் இருந்தாங்க. அந்த லக்ஷ்மிகளை, இந்த லக்ஷ்மிகளாக மேடை ஏற்றின கணவன்மார்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக திரு ஆனந்த் நடராஜன் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். டேபிள் சந்தில் மறைஞ்சிருந்தார், ரொம்ப சிறப்பாக பண்ணினார். அடுத்து ரமேஷ் அண்ணன், எங்கள் ப்ரோக்ராம் எதுனாலும் முதல்ல வந்துடுவார். நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதை தாண்டி நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறி ஒன்று பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு பெரிய நன்றி. முக்கியமாக ஜெயராஜன் அவரை காணும், எங்கே இருக்காருன்னு தெரில. ஜெயராஜன் அவர் ஜித்தா தமிழ்ச்சங்கமும் சரி, தமிழ் பயிற்சி மையமும் சரி, இன்றைக்கி நடக்கிற இந்த விழாவும் சரி, இதில் அவரோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. நாங்கள் எல்லாம் ஏதோ பின்னாடி நிற்போம் போவோம். ஆனால் ஒரு மேன் பவர் வித் இந்த ஸ்டேஜ் ரெடி பண்ணுறது, சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அதுக்கு பெரிய நன்றி. அடுத்து ஜெய்சங்கர் சார், ஏன்னா அவர் இங்கே இல்லை, ஊருக்கு போயிட்டார். பட் இருந்தாலும் அங்கேருந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிடுறாரு. என்ன செய்யணும், என்ன பண்ணணும் போயிட்டுருக்குங்கிறதுக்கு அவருக்கும் பெரிய நன்றி. திரும்ப இந்த மாதிரி அதாவது எப்படின்னா, ஒரு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். வீடை க்ளீன் பண்ணனா நம்ம ஒரு மாப் போடுவோம், ஒரு டெட்டால் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ படிக்கணும், ஒவ்வொருத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்கும், ஒரு க்ளீன் பண்ணுற மெத்தட். இந்த ஆன்மீகங்கிறது நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, மனசுக்குள்ளே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் வைப் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் மெத்தட். இப்போ நமக்கு சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்ம அதுவும் இளமையிலே இது பழக்கிறது ரொம்ப அவசியம். நமக்கு விருப்பம் இருக்குது இல்லைங்கிற செகண்டரி. அவங்க வாழ்க்கையில் இப்போ நமக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குழந்தை சொல்கிறோம். நம்ம அதே மாதிரி இந்த பசங்களுக்கு இப்போ சொல்ல விட்டுட்டோன்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த லெவல் போகாது. அதுக்கு பெரிய நன்றி. இதை ரொம்ப அன்கண்டிஷ்னலாக காம்ப்ரமைஸே இல்லாமல் பண்ணுற சத்யா மேடத்துக்கு. அது மாதிரி திரும்ப மீண்டும் ஒரு முறை ஜெய்சங்கர் சார் முக்கிய நன்றி. ஏன்னா அவர் இங்கே இருந்தால் இன்னும் கூட சிறப்பாக பண்ணியிருப்பார். அவர் ஊரில் இருந்தாலும் இந்த எல்லா விஷயங்களையும் கரெக்டாக என்ஷூர் பண்ணி கொடுக்குறாரு. மிக்க நன்றி. அது மாதிரி என்ன பேச கூப்பிட்ட சத்யா மேடத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். கல்விக்குழுவின் சார்பாக உரையாற்றியதற்கு மிக்கவும் நன்றி சார். உங்களுக்கும் அந்த நெகட்டிவிட்டி போயிடணும் சார். இன்னிலிருந்து அந்த மாதிரி நெகட்டிவே இருக்கக்கூடாது. நீங்களும் ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாக இருக்கணும். உஷா மேடத்துக்கும் சொல்கிறேன், 2 பேருமே ஆன்மீகத்தில்
இனிமேல் வந்து கலந்துக்கணும்னு சொல்கிறோம் நாங்கள். நன்றி சார். இப்பொழுது அடுத்ததாக தசாவதாரம் நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதை விரிவாக சொல்வதற்காக நம்ம ஹேமா மேம் வராங்க. அனைவருக்கும் இனிய இறைவணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த மாதிரி நம்மளுடைய இறை வழிபாடு, கடவுள் வாழ்த்த ஒரு மைக்கில் மேடையில் சொல்ல வாய்ப்பு கிடைத்ததுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இதை வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய சத்யா மேடம், தங்கம் சார். சத்யா தங்கம் தான் சொல்கிறோம், அவங்க பேர்லேயே அந்த தங்கம் இணைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மேன்மக்களோட பயணிக்கிற வாய்ப்பு கிடைச்ச நமக்கு இறைவனுக்கு நன்றி. இப்போது செந்தில் ராஜா சார் சொன்னாங்க டீடாக்ஸிங் பற்றி. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸிங். நம்ம கடவுள் வாழ்த்தெல்லாம் பாடுறோமோ இல்லையோ, அதை கேட்குறோம், அதில் பங்கெடுத்துக்கிறோங்கிறதே வந்து ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கெல்லாம். இந்த நேரம் நம்மக்கிட்ட என்ன ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. இந்த குழந்தைங்க ரூபத்தில் நம்ம பார்க்குற கடவுள் தரிசனம், அம்பாள் தரிசனம், இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை எடுத்து செய்கிற சத்யா மேடம் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அருணா அவர்கள், சங்கீதா அவர்கள் மற்றும் பரணி அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை எல்லோர் சார்பிலையும் தெரிவித்து, அடுத்த நிகழ்ச்சியாக தசாவதாரம். விஷ்ணு பெருமான் உலகை காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் எடுத்த 10 முக்கிய அவதாரங்களின் தொகுப்பே தசாவதாரம் எனப்படுகிறது. தச என்பது 10, அவதாரம் என்றால் மேலிருந்து கீழ்வரும் பொருள் என்று அர்த்தம். அநீதி பெருகி நீதியும் அநீதியும் எப்பொழுதெல்லாம் போட்டியிடுகிறதோ அப்பொழுது இறைவன் மனிதனாகவோ விலங்காகவோ இல்லையென்றால் மனிதனும் விலங்கும் கலந்த பொருளாகவோ பூமியில் தோன்றுவார் என்பது இந்து தர்மத்தின் முக்கிய நம்பிக்கையாகும். தசாவதாரத்தின் முக்கிய நோக்கம் பகவத்கீதையில் கண்ணன் கூறுவது போல தசாவதாரத்தின் பின்னணியில் 3 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. பரித்ராணாய சாதூனாம், நல்லவர்களை காப்பது. விநாசாயஸ்ச துஷ்கிருதாம், தீயவர்களை அழிப்பது. தர்ம சமஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது. அந்த 3 பொருட்களை உள்ளடக்கி இந்த 10 அவதாரங்கள் நமக்கு தரிசனம் கொடுக்க இருக்கிறார்கள். மச்ச அவதாரம் மீன், பிரளயத்தில் இருந்து உலகையும் வேதங்களையும் காக்க எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம். கூர்ம அவதாரம் ஆமை, பார்க்கடலை கடைந்த போது மந்திர மலையை தாங்குவதற்காக எடுத்த அவதாரம். வராக அவதாரம் பன்றி, ரண்யாட்சணமிடமிருந்து பூமியை மீட்டு நிலைநிறுத்திய அவதாரம். நரசிம்ம அவதாரம் மனிதன் மற்றும் சிங்க வடிவம் கொண்ட அவதாரம். பக்தன் பிரகலாதனுக்கு இரண்யகசிபுவை அழித்த அவதாரம். வாமன அவதாரம் குள்ள பிராமணர் மகாபலி சக்கரவர்த்தியின் அகந்தையை அடக்கி உலகை அளந்த அவதாரம். பரசுராம அவதாரம் கோடாரி ஏந்திய முனிவர். தர்மம் தவறிய மன்னர்களை அழித்து உலகை அமைதிப்படுத்திய அவதாரம். ராம அவதாரம் அயோத்தி மன்னர் மனிதனாக வாழ்ந்து தர்மத்தின் நெறிகளை உலகிற்கு உணர்த்தி ராவணனை அழித்த அவதாரம். பலராம அவதாரம் 8வது அவதாரம், கலப்பை ஏந்தியவர், உழவு தொழிலின் பெருமையையும் வலிமையையும் உணர்த்திய அவதாரம். சில மரபுகளில் புத்தர் 9வது அவதாரமாக கருதப்படுகிறார். கிருஷ்ண அவதாரம் மாயக்கண்ணன், மகாபாரத போரை வழிநடத்தி கீதையை உபதேசித்து அதர்மத்தை வீழ்த்திய அவதாரம்.
10வது அவதாரம் கல்கி அவதாரம். கலியுகத்தின் இறுதியில் அதர்மத்தை அழித்து மீண்டும் தர்ம யுத்தத்தை சத்தியயுகத்தில் தொடங்க வரவிருக்கும் அவதாரம். நாம் காத்திருக்கும் கல்கி அவதாரத்தை இதோ இங்கு தரிசனம் செய்ய போகிறோம். நமக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கக்கூடிய இந்த அவதாரங்களை வரவேற்கும் வகையில் உங்கள் கரவொலியை கொடுத்து அவர்களை வரவேற்போமா?